نحمده ونصلي على رسوله الكريم. لقد قال الله تعالى في القرآن الكريم وفي الفرقان المجيد قال أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن يتوكل على الله فهو حسبه وعلى الله فليتوكل المؤمنون وصدق الله العليم. وقال رسول الله صلى الله عليه وسلم لو أنكم تتوكلون على الله حق توكله لرزقكم كما يرزق الطير تغدو خماصا وتروح بطانا وصدق رسول الله صلى الله عليه وسلم. இவ்வுலகை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய இறைவனாகிய அந்த அல்லாஹுக்கு எல்லா புகழும் புகழ்ச்சியும் உண்டாகட்டுமாக. இன்னும் மக்கத்து கோமான் மதினத்து சீமான் ஆகிய பெருமான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஅ தாபியீன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், அவுலியாக்கள், இன்னும் குறிப்பாக இந்த மன்றத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய உங்களின் மீதும் என் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. அல்லாஹ் தஆலா தன் திருமறையில் கூறி காட்டுகிறான் தவக்குலை பற்றி. வமைய தவக்கல் அலல்லாஹி ஃபஹுவ ஹஸ்புஹ். யார் அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைக்கிறாரோ அவருக்கு அல்லாஹ்வே போதுமானவனாக இருக்கிறான். வஅலல்லாஹி ஃபல்யதவக்கலில் முஃமினூன். முஃமின்கள் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைக்கட்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் தஆலா குர்ஆனில் கூறி காட்டுகிறான் வதவக்கல் அலல் ஹய்யில் லதீ லா யமூத். மரணிக்கவே மாட்டானே அத்தகைய நித்திய ஜீவனாகிய அல்லாஹ்வின் மீது தவக்குல் வையுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அப்ப எப்படியாப்பட்டவன் மீது நாம் தவக்குல் வைக்க வேண்டும் என்று இந்த இடத்தில் நமக்கு அல்லாஹ் தஆலா நம்மளுக்கு காட்டி கொடுக்கின்றான். அல்லாஹ்வை முழுமையாக நம்பலாம் என்று சொன்னால் நம்மளுக்கு எந்த தேவையாக இருந்தாலும் சரி அதை நாம் அல்லாஹ்விடத்தில் முழுமையான தவக்குல் வைத்து என்று கேட்டோம் என்று சொன்னால் அது அல்லாஹ்வே அவனை போதுமானவனாக இருக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக உமர் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் لو أنكم تتوكلون على الحق حق توكله لرزقكم. எவ்வாறு தவக்குல் வைக்க வேண்டுமோ அப்படி நீங்கள் அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைத்தால் கமா யர்ஸுகு தைர் தகுது ஹிமாஸா வ தருஹு பிதானா. பறவைக்கு உணவளிப்பது போல் அல்லாஹ் உங்களுக்கு உணவளிப்பான் என்று உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லி காமித்தார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் எப்படி பறவை காலையில் வயிறு காலியாக இங்கிருந்து செல்கிறது, ஆனால் மாலையில் அது ஒவ்வொரு ஊருக்கும் போய் வருகிறது, ஆனால் மாலையில் தன் வீட்டிற்கு வரும்போது வயிறு முடங்கிய வண்ணமாக வீட்டிற்கு வருகிறது. அப்பொழுது அதற்கு யார் ரிசுக்களித்தால் அன்பானவர்களே? அது யாரின் மீது நம்பிக்கை வைத்து போனது? நம் ஏற்கப்பட்ட இந்த மக்களின் மீது நம்பிக்கை வைத்து வந்ததா? அல்லாஹ்வின் மீது முழுமையான தவக்குல் வைத்து அல்லது அல்லாஹ்வை நம்பி வீட்டை விட்டு வெளியேறுகிறது. ஆனால் மீண்டும் அது வீட்டுக்குள் வரும்பொழுது தானும் வயிறு நிரம்புவதாகவும் தன் குஞ்சுகளுக்கும் வயிறு நிரப்பு கொண்டு வருவதாக தன் உணவை எடுத்துக் கொண்டு வருகிறது. அன்பானவர்களே, அல்லாஹ் அக்பர். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்ததை பார்த்தோம் என்று சொன்னால் நம்மளுக்கு எவ்வாறு தவக்குல் வைக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ கேட்கிறார்கள், தன் 100 ஆண்டுகள் தன் குழந்தை வேண்டும் என்று கேட்கிறார்கள். அவர்கள் கேட்கிறார்கள், யாருப்பா என் உடலில் இருக்கக்கூடிய எலும்புகள் எல்லாம் எனக்கு பலகீனமாகி விட்டது, இன்னும் என் தலை முடியெல்லாம் நரைச்சு போய்விட்டது, ஆனால் ஒரு காலமும் உன்னிடத்தில் நான் துவா கேட்பதற்கும் துர்பாக்கியசாலியாக ஆக மாட்டேன் என்று அவர்கள் துவா கேட்கிறார்கள். அதற்கு அல்லாஹ் அவர்கள் வைத்திருந்த தவக்குலை முடித்து அவர்கள் கேட்டதனமோ சாதாரண குழந்தையை நான் கேட்டார்கள். ஆனால் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு யஹ்யா என்ற பெயர் வைத்து அவர் நபியாக அவர்களுக்கு குழந்தையை கொடுத்தார்கள். இதே போன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்தால் நெருப்பில் தூக்கி வீசுகிறார்கள். எப்படியாப்பட்டவர்கள் அவர்கள் கூட நெருப்பை தூக்கி வீச நிற்கிறார்கள் என்று சொன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தந்தை அந்த கையில் பிடித்து நிற்கிறார்கள். அந்த தந்தையும் அவர்களும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை தூக்கி வீசுகிறார்கள். அப்பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருகிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமே, நீங்கள் அல்லாஹ்விடத்தில் நீங்க மட்டும் துஆ செய்கிறீர்கள் என்று சொன்னீர்களா? உங்களை இவர்கள் எல்லாம் அடித்து விட்டு உங்களை காப்பாற்றி விடுவானே அல்லாஹ் தஆலா, நீங்கள் ஏன் துஆ செய்ய மாட்டேங்கிறீர்கள் என்று கேட்கிறார்கள். அதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்விடத்தில் நான் முழுமையாக தவக்குல் வைத்திருக்கிறேன், எனவே என்னை அந்த அல்லாஹ் காப்பாற்றுவான் என்று சொல்லிவிட்டு ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வகீல் வ நிஅமல் வாலா வ நிஅமன் நஸீர் என்று சொல்கிறார்கள். அல்லாஹ் தஆலா அவர்களை குடித்து போய்
குல்னா யா நூர், யா நார் கூனி பர்தம் வ ஸலாமு அலா இப்ராஹிம் என்று அவர்கள் சொல்லி அல்லாஹ் தஆலா குர்ஆனில் கூறுகிறார். அப்பொழுது குல்னா யா நார் கூனி பர்தம் வ ஸலாமு அல்லாஹ் தஆலா சொன்னவுடன் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நெருப்புகளும் அந்த ஒற்றை வினாடி முழுமையாக எல்லா நெருப்பும் எல்லாமே அல்லாஹ் தஆலா சொன்னவுடன் குளிர்ச்சியானதாகவும் சலாமத்தானதாகவும் ஆகிவிட்டது. அதுக்கப்புறம் அல்லாஹ் தஆலா அலா இப்ராஹிம் என்று சொன்னவுடன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை குறிப்பிட்டவுடன் அதற்கப்புறம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எந்த நெருப்பில் போடப்பட்டார்கள் அந்த நெருப்பு மட்டும் குளிர்ச்சியாக இருந்தது. அல்லாஹ் தஆலா மட்டும் அலா இப்ராஹிம் என்று அந்த வார்த்தையை குறிப்பிடவில்லை என்று சொன்னால் கியாமத் நாள் வரைக்கும் அந்த நெருப்பு குளிர்ச்சியாகவே இருந்திருக்கும் என்று சொல்லி காட்டுகிறார்கள் அன்பானவர்களே. இவ்வளவு பேர் நமக்கு தவக்குள் எப்படி செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா நமக்கு கற்றுக் கொடுக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு போருக்கு போயிட்டு சஹாபாக்களுடன் திரும்பி வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது ஒரு தூரத்தில் தண்ணீர் இருக்கிறது மரத்தையும் பார்க்கிறார்கள். சரி ஓய்வெடுக்கலாம் என்று அங்க போயிருக்கிறார்கள். தண்ணீர் அருந்துட்டு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரத்துக்கிட்ட தனியாக ஓய்வெடுக்கிறதாக படுக்கிறார்கள். அப்போது தன் குருவாலை எடுத்து மரத்தில் வைத்து விட்டு அவர்கள் உறங்குகிறார்கள். அப்பொழுது அந்த கூட்டத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட்டத்தை பின்தொடர்ந்து ஒரு மனிதன் வருகிறார். அந்த மனிதர் இவர்தான் ரசூலுல்லாஹ், இவரை நாம் கொன்று விடுவோம் என்று அவருடைய குருவாலை எடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கழுத்தில் வைக்கிறான். என்னிடமிருந்து உங்களை யார் காப்பாற்றுவார் என்று கேட்கிறான். அதற்கு அவர்கள் ஒரே ஒரு குரல் விட்டாங்க என்று சொன்னா அங்க இருக்கக்கூடிய சஹாபாக்கள் ஒட்டுமொத்த பேரும் எந்திரிச்சு அவர்களை ஒரு நொடியில் அவர்கள் அழித்திருப்பார்கள். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு தவக்குல் வைத்திருந்தார்கள் என்று பார்க்க வேண்டும். அவர்களை கூப்பிடாமல் என்னை அல்லாஹ் காப்பாற்றுவான், எனவே நான் அல்லாஹ் அல்லாஹ் என்று 3 முறை அவர்கள் சொன்னவுடன் அந்த மனிதனுடைய கை நடுங்கி போய் அந்த குருவாலை கீழே போட்டுகிறான். உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்து அந்த குருவாலை அவர்கள் கழுத்தில் வைத்து வையம்னாக்கும் எண்ணி இப்பொழுது என்னிடமிருந்து உன்னை யார் காப்பாற்ற என்று கேட்கிறார்கள். அல்லாஹ் அக்பர். அதுவே அந்த இடத்தில் நாம் யாராவது இருக்கிறோம் என்று சொன்னால் அல்லாஹ் என்று 3 முறை சொல்லியிருப்போமா? கண்டிப்பா சஹாபாக்களை யாராவது ஒருவரிடத்தில் உதவி தேடி இருப்போம். அல்லாஹ் அக்பர். அப்பொழுது நாம் எந்த அளவுக்கு தவக்குல் வைக்க வேண்டும் என்று அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கற்றுக் கொடுக்கிறார்கள். ஷேக் நாயகம் ஒரு தடவை பயான் சொல்லி காமிச்சாங்க. எப்பொழுதுமே அவர்கள் தான் டிக்கெட் எடுப்பார்கள். ஒருவேளை அவங்க டிக்கெட் எடுக்கும் போது அவங்கள்ட்ட ஒரு காசு டிக்கெட் எடுக்கிறதுக்கு காசு இல்லை. அவர்கள் யாரிடத்தில் கேட்கிறார்கள் என்று சொன்னால் கண்டிப்பா அவர்களுக்கு அந்த டிக்கெட் எடுப்பதற்கு காசு கொடுத்திருப்பார்கள். அவர்கள் எல்லா இடத்தில் தவக்குல் வைத்து எனக்கு யாருக்கையும் தேவை பூர்த்தி செய்ய முடியாது, எனக்கு அல்லாத தேவை பூர்த்தி செய்ய தவக்குல் வைத்து டிக்கெட் கவுண்டர்ல போய் டிக்கெட் எடுக்க போறாங்க. கரெக்டா ஒரு பொறிமார்கள் வந்து நிஜமானே இந்த ஒரு பேரை நான் உங்களுக்காக டிக்கெட் எடுக்கிறேன்னு சொல்கிறார்கள். அப்பொழுது அவர்கள் எந்த அளவுக்கு தக்குவா வைத்திருக்கிறார்கள் என்று பார்க்க வேண்டும். அப்பொழுது முழுமையாக எப்படி தக்குவா வைத்து அவர்கள் முழுமையாக ஒவ்வொருவர்களும் வாழ்ந்திருக்கிறார்களோ அதே போன்று வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எனக்கும் தந்தரல் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.